வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். கடுமையான பெரும் பதற்றம் அப்படின்னு சொல்லணும். அதிரடியாக களமிறங்கியிருக்காங்க இந்திய படை. இது மட்டும் இல்லாம விஸ்வரூபம் எடுத்து ஒரு முக்கியமான சம்பவத்தை செய்ய போறாங்க. அதே போல ஆயுதங்களோட களத்தில் இறங்கியிருக்காங்க இந்திய படை. இதனால பெரும் பரபரப்பு தொற்றி இருக்கு. இது எங்க என்ன நடந்துருச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பவர் இதுதான் அப்படின்னு சொல்லி இந்தியாவை புகழ்ந்து பாராட்டி தள்ளியிருக்காங்க சீனா எந்த விஷயத்துல இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா பாபா வங்கா நாஸ்ட்ராடமஸ் கணிச்சது போலவே இப்போ மூன்றாம் உலக போர் மூலப்போகுது. ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது அவங்க கணிச்சது போலயே இப்போ மூணாம் உலக போருக்கான ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதை நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கும் நண்பர்கள் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல நம்முடைய Facebook பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரபிக்கடல்ல பதற்றமான சம்பவம் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில அங்கே இந்தியர்கள் இருந்த கப்பல் கடத்தப்பட்ட சம்பவம் இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. செங்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில வணிக கப்பல் மேல சமீப காலங்களாக நடக்கும் தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கு. ஹவுதி படைகள் மீது தாக்குதல்கள் சமீப காலங்கள்ல அதிகரிச்சுட்டு வருது. இதற்கிடையில தான் இப்போது அரபிக்கடல்ல மற்றொரு பகீர் சம்பவம் இப்போ நடந்திருக்கு. கப்பலுக்கு மிக அருகே, அதாவது 20 மீட்டருக்குள் 4 சிறிய படகுகள்ல வந்ததால் பதிலடி கொடுத்ததாக அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க. இதுல 4 படகுகள் மூழ்கடிக்கப்பட்டதாக அமெரிக்க தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. மற்றொரு ஷாக்கான சம்பவம் தான் இப்போது அரபிக்கடல்ல நடந்திருக்கு. சைபீரிய கொடியுடன் அரபிக்கடல்ல சென்ற கப்பல் கடத்தப்பட்டிருக்கு. அந்த கப்பல்ல குறைஞ்சது 15 இந்தியர்கள் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த கப்பலை நோக்கி இப்போது இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் நகர்ந்துட்டு வருது. அதாவது INS சென்னை இருக்குல்லையா, இது அதிரடியாக களமிறக்கப்பட்டிருக்கு. மேலும் கடற்படைக்கு சொந்தமான விமானங்களும் நிலைமையை உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு வருவதாக நம்முடைய கடற்படை தெரிவிச்சிருக்காங்க. MV லைலா நார்ஃபோக் அப்படிங்கிற கப்பல் சோமாலியாவின் கடற்கரைக்கு அருகே கடத்தப்பட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்த தகவல்கள் கடற்படைக்கு நேற்றைய தினம், அதாவது நேற்று சாயந்தரம் பார்த்தீங்கன்னா தகவல் கிடைச்சிருக்கு. இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சென்னை அங்கு திசை திருப்பப்பட்டிருக்கு. கடத்தப்பட்ட கப்பலுக்கு உதவியாக நிறுத்தவும் பட்டிருக்கு. கடற்படை விமானம் ஒன்று கடத்தப்பட்ட கப்பலை தொடர்பும் கொண்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த வியாழக்கிழமை, அதாவது நேற்று மாலை 5 முதல் 6 ஆயுதம் ஏந்திய நபர்கள் ஏறியதாக தகவல் வெளியாயிருக்கு. அரேபிய கடல் பகுதியில் சமீப காலமாக தொடர் தாக்குதலுக்கு அப்புறம் இந்திய கடற்படை தன்னுடைய கண்காணிப்பை அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த வார தொடக்கத்தில் வடக்கு மற்றும் மத்திய அரபிக்கடலில் அதிக அளவில் மீன்பிடி கப்பல்கள் மற்றும் கப்பல்களில் வந்ததாகவும் அதை இந்திய கடற்படை கண்காணிச்சதாகவும் கடற்படை தெரிவிச்சிருக்காங்க. அரபிக்கடல்ல கடற்கொள்ளையர்களுடைய அட்டூழியம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி மால்டோவா நாட்டுக்கு சொந்தமான MV ரூயின் அப்படிங்கிற சரக்கு கப்பல் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டது. இந்த சரக்கு கப்பல்ல 18 மாலுமிகள் பயணிச்சாங்க. இந்த கப்பல் கடத்தப்பட்ட போது ஏடன் வளைகுடாவில் இந்திய போர்க்கப்பல் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருந்துச்சு. இதனையடுத்து MV ரூயின் சரக்கு கப்பலை மீட்க போர் கப்பல்களும் விமானங்களும் களத்துல இறங்குச்சு. மேலும் ஐரோப்பிய யூனியன் கடற்படையும் இணைஞ்சு கொண்டாங்க. இந்த கடத்தலின் போது படுகாயமடைந்த மாலும் ஒருவரை இந்திய கடற்படை மீட்டாங்க. இந்த நிலையில தான் இந்த பதற்றம் காரணமாக அதிரடியாக இந்திய விமானப்படைகளும் இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சென்னையும் அதிவேகமாக விரைந்து போய் அந்த கடத்தப்பட்ட கப்பலுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாங்க. யார் அதை கடத்தினது, எதற்காக கடத்தினாங்க, இதற்கு பின்னாடி இருக்கும் காரணங்களை இன்னும் சில தினங்கள்ல தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக மிகவும் அரிய ஒரு நிகழ்வாக இந்தியாவை பாராட்டும் வகையிலான கட்டுரை ஒன்றை சீனாவுடைய அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியாயிருக்கு. என்னடா இது, குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில இந்தியாவை புகழ்ந்து பேசியிருக்காங்களா அப்படின்னு நாம பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கே இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். குளோபல் டைம்ஸ் இதுவரைக்கும் இந்தியாவை ஒருபோதும் புகழ்ந்து பேசினதே கிடையாது. இந்தியாவுக்கு சாதகமாக எந்த ஒரு செய்தியும் அவங்க சொன்னதே கிடையாது. இந்த நிலையில தான் இப்படி ஒரு அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கடந்த பல ஆண்டுகளாகவே மோதல் இருந்துட்டு வருவது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுலேயும் குறிப்பாக கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த மோதலுக்கு அப்புறம் நிலைமை மிக மோசமாக மாறிச்சு. இதனால 2 நாடுகளுக்கும் இடையே இருந்த சுமூகமான உறவு இப்போ இல்லாமல் இருக்கு. இந்த சூழல்ல தான் சீனாவுடைய அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸ் செய்தித்தாள் இந்தியாவை புகழ்ந்து கட்டுரை ஒன்று எழுதியிருக்காங்க. இந்தியாவுடைய நம்பிக்கை மற்றும் தனித்துவமான பாரதத்தை வடிவமைப்பதில் முனைப்பான அணுகுமுறையை குளோபல் டைம்ஸ் பாராட்டியிருக்கு. சீனாவின் ஃபுடான் பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய ஆய்வு மையத்தின் இயக்குநரான ஜாங் ஜியோடாங் அவர்கள் எழுதிய இந்த கட்டுரை ஜனவரி 2ஆம் தேதி வெளியாச்சு. அதுல கடந்த 4 ஆண்டுகளில் இந்தியா குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்துள்ளதாக அவர் பாராட்டியிருக்கிறாரு. மேலும் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி, நகர்ப்புற நிர்வாகத்தில் அடைந்த முன்னேற்றம் மற்றும் சர்வதேச உறவுகள், குறிப்பாக சீனாவுடனான அணுகுமுறையில் மாற்றம் ஆகியவை குறித்தும் ஜாக் அவர்கள் அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறாரு.
மேலும் அந்த கட்டுரையில ஒருபுறம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நிர்வாகத்தில் இந்தியா பெரும் சாதனைகளை படைச்சிருக்காங்க. அதன் பொருளாதாரம் வேகம் பெற்றிருக்கு. வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரங்கள்ல ஒன்றாக மாறுவதற்கான பாதையில் இருக்காங்க. உதாரணமாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக ஏற்றத்தாழ்வை எடுத்துக்கொள்வோம். முன்பெல்லாம் இந்திய பிரதிநிதிகள் வர்த்தக ஏற்றத்தாழ்வை குறைக்க சீனாவுடைய நடவடிக்கைகளில் முதன்மையான கவனம் செலுத்துவாங்க. ஆனால் இப்போது அவர்கள் இந்தியாவுடைய ஏற்றுமதி திறனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மேலும் அரசியல் மற்றும் கலாச்சாரத்தில் மேற்குலக நாடுகளுடனான தன்னுடைய ஜனநாயக ஒருமித்த கருத்தை வலியுறுத்தும் இடத்துல இருந்து இந்தியா தன்னை முன்னிலைப்படுத்தும் இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. இந்தியாவுடைய ஜனநாயக அரசியலுக்கு சர்வதேச அரங்கில் இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல காலனித்துவம் அப்படிங்கிற கடந்த காலத்திலிருந்து இப்போது உலக வழிகாட்டியாக செயல்படுவதற்கான இந்தியாவுடைய லட்சியத்தை இந்த மாற்றங்கள் பிரதிபலிக்குது. ரஷ்ய உக்ரைன் மோதல்ல ஒரு நுணுக்கமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும். அதே நேரத்தில் அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ரஷ்யாவுடனான உறவுகளையும் இந்தியா வலுப்படுத்தி இருக்காங்க. இது பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட பல சீரமைப்பு திட்டங்களும் இந்தியாவுக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர் அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா மற்றும் பிராந்திய அமைப்புகளுடன் இந்தியாவுடைய உறவுகளை மேம்படுத்தும் வகையில் பல சீரமைப்பு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்தியா எப்போதுமே தன்னை ஒரு உலக வல்லரசாக கருதுது. இருந்தாலும் இந்தியா அந்த நிலையை நோக்கி நகர ஆரம்பிச்சு 10 ஆண்டுகளுக்கும் குறைவாகவே இருக்கு. இவ்வளவு வேகமாக மாற்றம் நடப்பது அரிதாகவே காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அரங்கில் இந்தியா மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்ட ஜாங், வலிமையான மேலும் உறுதியான இந்தியா பல நாடுகள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு புதிய புவிசார் அரசியல் சக்தியாக மாறியுள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து கடைசியாக உலக போருக்கான வாய்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. போர் தொடங்குவதற்கான சதவிகிதம் புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக பிரபல கோடீஸ்வர ஆய்வாளர் ஒருவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனிய போராளி குழுக்களுக்கும் இடையே நடக்கும் போர், உக்ரைன் ரஷ்ய போர், தென்கொரியா வடகொரியா போர் காரணமாக உலக போர் மூலம் அபாயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 35% இருந்த ஒரு முழு உலக போருக்கான வாய்ப்புகளை 50% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அமெரிக்க பில்லியனர் மற்றும் ஹெச் நிதி வழிகாட்டியான ரே டாலியோ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுல போருக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. முக்கியமாக சிறிய உலக போராக இல்லாமல் இது பெரிய உலக போராக மாறலாம். பல வல்லரசு நாடுகள் கூட இதுல கலந்து கொள்ளும் அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வடகொரியாவில் இருந்து தென்கொரியாவுக்கு சொந்தமான தீவுல திடீரென பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 200க்கும் மேற்பட்ட பீரங்கி குண்டுகளை வீசி வடகொரியா தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னும் சியோலின் பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. இந்த நடவடிக்கைகள் அமைதிக்கு அச்சுறுத்தல் விளைவிப்பதாக இருப்பதாகவும் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு தென்கொரியா சொல்லியிருக்காங்க. தென்கொரியாவுக்கு சொந்தமான பீன்யாங் தீவின் வடக்கு பகுதிகள் மற்றும் யோன்பியாங் தீவு ஆகிய 2 தீவுகளில் இந்த தாக்குதல் வடகொரியா மூலம் நடத்தப்பட்டிருக்கு. 2010ஆம் ஆண்டிலிருந்தே இந்த தீவுகளில் பதற்றம் நிலவிட்டு வருது. 2010 இந்த தீவுகளின் மீது வடகொரியா சரமாரியாக குண்டு வீசியதிலிருந்து இரு கொரியர்களுக்குமே இடையே அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவிட்டு வருது. இதை சுற்றி இருக்கும் கடல் பகுதிகளில் மிக தீவிரமான இராணுவ பாதுகாப்பு போடப்பட்டு கடந்த 13 ஆண்டுகளாக போர் எதுவும் நடக்காம பதற்றமான சூழ்நிலை நிலவிட்டு வருது. இந்த நிலையில தான் இங்கே திடீரென வடகொரியா பீரங்கி தாக்குதல் நடத்தியிருக்கு. தென்கொரியா மற்றும் அதன் அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு எதிரான போருக்கு தயாராக இருப்பதாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கடந்த சனிக்கிழமை எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து தற்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான பிரச்சனை தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கு. கடந்த சில வருடத்துக்கு முன்னாடி தான் 2 நாட்டு அதிபர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 2 நாட்டு அதிபர்களுமே ஒன்றாக எல்லைகளை கடந்து நட்பை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் தற்போது கடந்த ஒரு மாதமாக வடகொரியா மற்றும் தென்கொரியா இடையே மிக தீவிரமான சண்டை நடந்துட்டு வருது. இப்போது இந்த பிரச்சனை போராக மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எல்லையை மீறி சென்று கொண்டிருக்கு. முழு முதற் போராக மாறும் வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. ஒரு முழுமையான உலக போரின் முதன்மையான ஆபத்து பற்றி கேட்டால் அமெரிக்காவும் சீனாவும் நேரடி மோதலில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த 2 நாடுகள் நேரடியாக போர்ல ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக இது உலக போராக மாறும். ஆனால் இப்போதைக்கு சீனா இதுல நேரடியாக மூக்க நுழைக்கல. ஆனால் அது நடக்கும் பட்சத்துல கண்டிப்பாக போர் கையை மீறி போகும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2 போர்களும், அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் போர், ரஷ்ய உக்ரைன் போர் நேரடியாக ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு இடையே மட்டுமில்லை அப்படிங்கிறத நாம உணரணும். அப்படின்னும் இந்த போர்கள் புதிய உலக ஆர்டரை உருவாக்கும் போராக மாறப்போகுது. அவை பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த 2 போர்களும் போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளுடைய நட்பு நாடுகளுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அதே போல இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர்ல அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளை உள்ளே கொண்டு வர்றதுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வருவதாக உலக அரசியல் வல்லுநர்கள் விமர்சனங்களை வச்சுட்டு வர்றாங்க. சரி நண்பர்களே, அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். பாபா வங்கான் ஆஸ்ட்ராடமஸ் அவர்கள் சொன்ன போலவே 3ஆம் உலக போர் ஆரம்பிக்குமா, அல்லது இந்த நாடுகள்லாம் பிரச்சனையை கை கழுவிட்டு
சுமூகமாக போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.